Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 27th December 2022. பொதுவாக ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்க ஆரம்பிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் நேற்றுக்கு இட் வாஸ் ஷட் டவுன். ஸோ அதில் எந்த மாற்றமும் நம்ம இப்போதைக்கு சொல்வதற்கு இல்லை. இதற்கு அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆசிய சந்தைகளை ஏற்றத்துடன் துவங்கி ஏற்றத்துடன் வியாபாரமாகி வருகிறது. இதில் ஹாங்காங்கோட ஹாங்சாங் மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் இறங்கி வியாபாரமாகி வருது. மற்றபடி ஜப்பான் நிக்காய், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய சந்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிப்டி ஆனது சிங்கப்பூர்ல எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது. தற்போது ஒரு மார்ஜினல் கேப் அப் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு 40-50 புள்ளிகள் ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. இருந்தாலும் இது முக்கியமான ஒரு தடைநிலையாக நம்ம பார்க்கிறோம். வழக்கம் போல இந்த தடைநிலையை அது இடிச்சு தாண்டுமா இல்ல அங்கிருந்து முதல் கட்ட இறக்கம் நிகழ்மா அப்படின்றத நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே கொடுத்துக்கிட்டே வந்தோம் 17,800 அந்த லோவர் சைட். ஸோ அந்த 17,800 இப்போ ஹானர் பண்ணப்பட்டது. 17,800 இப்போ 18,000 நோக்கி நகர்ந்தாச்சு. இப்போ ஸ்டில் 17,800 முக்கியமான ஒரு ஆதரவு நிலையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 18,300 மிகப்பெரிய முக்கிய தடைநிலையாக இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போதைக்கு நகர்வுகள் அப்படின்றது இது ரெண்டுக்குள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-இயர் பாண்டில் பெரிய மாற்றம் இல்லை. அந்த 3.73%ல போயிருக்கு. 3.73லேருந்து 3.73. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ்லையும் பெரிய மாற்றம் இல்லை. அதே 104 தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஃப்ராக்ஷனில் மட்டும் கொஞ்சம் 0.06 என்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. பிரெண்ட் குரூட் பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். ரஷ்யா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு வந்ததை பார்த்துருக்குறோம். ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யன் ஆயிலுக்கு கேப் அப்படின்ற வகையில கொண்டு வந்திருக்கிற அந்த ஒரு விதிமுறையை எதிர்த்து இவர்கள் போராடுகிறார்கள். அது எந்த அளவுக்கு சந்தையில் விலையை பாதிக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இது $85 என்பது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணப்படுகிறது முந்தைய அளவிலே அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கோல்டு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதே அளவில் தான் இருந்துட்டு இருக்கு. $1,806 பெர் அவுன்ஸ் அப்படின்ற இப்போது இருக்குது. பெரிய மாற்றம் இல்லை நேற்றையோடு ஒப்பிடும் வகையில். அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றதும் பெரிய மாற்றம் இல்லாமல் தான் ஒரு 5 காசு 8 காசு இந்த மாதிரி டிஃபரன்ஸ் தான் இப்போது வியாபாரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. தற்போது 82.67. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அது ரூபாயானது டாலருக்கு எதிராக வளர்ச்சி குன்றியே காணப்படுவதாக பார்க்கிறோம். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்து எஃப்ஐஸோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விற்பவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் விற்பனை அளவு குறைவாக இருக்கிறது. 497 கோடி என்ற அளவுக்கு அவர் விட்டிருக்கிறார்கள். ஆனா டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப அக்ரஸிவ் பைங் சொல்லும்போது முந்தானித்து பார்த்தோம், நேத்தும் பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த பழைய ஒரு வாரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல இந்த மாசத்தோட ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எஃப்ஐஸோட 2 மடங்கு மேல வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கிறோம். எஃப்ஐஸ் வித்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9,000 crores. அதே சமயம் டிஐஎஸ் பைங் பார்த்தீங்கன்னா 20,000 crores. ஆக ஏறக்குறைய இது ஒரு அக்ரெசிவ் பையிங் அப்படின்றது நமக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் எஃப்ஐஸோட தற்போதைய ஷார்ட் கவரிங் அப்படின்றதா சந்தையை சற்றே உயர்த்திருக்கிறது. இருந்தாலும் இன்னும் சந்தையானது பலமாக மாறியதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியீடு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஏற்றத்திலும் கொஞ்சம் லாபத்தை வெளியெடுப்பதும் நல்லதுதான். ஸோ எங்க வாங்கலாம் எங்க விற்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக கூட நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் வந்திருக்குது. இது என்ன சொல்லலாம் புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படின்றது இப்போ அந்த 18,068ன்றது ஒரு முக்கிய தடை இல்லையா நான் இங்க போட்டிருக்கேன். இன்னைக்கு அது உடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த இடத்துல தடுத்து கீழ் நோக்கி திரும்பவும் இன்னைக்கு முதல் கட்ட வாய்ப்பு இருக்கதா பார்க்கிறோம். அது உடைக்கப்பட்டால் மேலே 18,344 என்ற அளவை நோக்கி கூட நகரலாம். ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். 18,450 உடைக்கும் போது அதனுடைய டார்கெட் அப்படின்றது கீழே இந்த 18,800 நோக்கி வரலாம் அப்படின்னு போட்டிருந்தோம். 18,800க்கு வந்தாச்சு. அங்கிருந்து ரீபவுண்டும் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஆக டெக்னிக்கலி நம்ம இது சரியான ஒரு இடத்துல தான் நம்ம இறங்கும் என்பதும் ரீபவுண்ட் ஆகும் என்பதை மார்க் பண்ணியிருக்கிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் அப்படின்ற ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஓஎஃப்எல்னு ஷார்ட்டா சொல்றோம். அதுல எப்படி நம்ம டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், அதே மாதிரி மந்த்லி இன்கம் இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு
இது 2ஆம் தேதி ஜனவரி 2ல ஆரம்பிக்கிறோம். காலையில் 9லிருந்து 11 மணிக்கு லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ், 1 மாத பயிற்சி வகுப்பு. ஸோ நிஃப்டியை தொடர்ந்து லைவா அனலைஸ் பண்றோம். நேற்றுக்கும் நிறைய வாய்ப்புகள் அடையாளம் காணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கான வாய்ப்புகளை பார்க்குறோம். இது யூடியூப்ல எக்ட்ரா டிவி அப்படின்ற சேனல்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அப்புறம் ரெக்கார்டிங் கூட அவைலபிளா இருக்குதுன்றையும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.